திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாத பயன்களை பத்தி பார்க்கலாம். பலன்கள் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமான மாதம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அதே போல என்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதையும் பாத்திரலாம். இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா சூரியனும் குருவும் சேர்ந்து அமர்ந்து குரு உச்சத்துல இருந்து சிவராஜ யோகத்தை கொடுக்கின்றார். இது எல்லாருக்குமே நடக்கும். சிவராஜ யோகம் இந்த இடத்துல இருந்து இந்த மாதம் முழுவதும் இந்த யோகம் இப்படியேதான் இருக்கும். பட் யாருக்கு என்னென்ன மாதிரி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா பார்க்கலாம். செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 17ஆம் தேதி ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டுக்கு போறார். புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கார் 7ஆம் தேதி வரைக்கும். 7ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தியாகி ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல 20ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பலமா ஜாலியா இருக்க போறார். அந்த 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த புதனும் குருவோட சேர போகிறார். புதன் குரு சூரியன் சேர்க்கையெல்லாம் பாத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட ராஜ யோகத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, செல்வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இதெல்லாம் யாருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதையும் முழுமையாக பார்க்கலாம். நான் ஒவ்வொரு மாசம் போன மாதம் முழுவதும் பாத்துட்டீங்கன்னா நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சேர்க்கை. பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் குழந்தைகளை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. அதுவும் பெண் குழந்தைகளை பெற்றவர் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக தனிச்சு செயல்படக்கூடிய மேரேஜ் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ரொம்ப கவனமா பாத்துக்கோன்னு நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த நியூஸ் எல்லாம் பாக்குறப்போ பாத்துட்டீங்கன்னா இது சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்குது. கண்ணுக்கு தெரிந்தும் நிறைய இருக்கு, கண்ணுக்கு தெரியாம நிறைய நடந்துகிட்டு இருக்குது. வெளியே சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேரண்ட்ஸ் அப்படியே பொத்தி வச்சுக்கிட்டு நிறைய போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொல்ற 16ஆம் தேதி வரைக்கும், ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரக சேர்க்கை இருக்கு. சோ ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் டீனேஜா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த அந்த வயதை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதே போல உங்க சிறு வயது குழந்தைகள் 13 வயசு குழந்தைகள் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப கொடூரமா எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. சோ இதெல்லாம் நிறைய விஷயம் இன்னும் 16ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். சோ ரொம்ப கவனமா உங்க குழந்தைகளை பாத்துக்கோங்க. ரொம்ப கவனமா இருங்க பழக்க வழக்கங்கள்ல. இதுல இன்னும் நம்ம நானே ஆராய்ச்சி பண்ண முடியாத விஷயம், சில விஷயங்கள் எடுத்த விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கணவன் மனைவிகள் நிறைய சந்தேக குணங்களும் அவர்களுக்குள்ளேயே பாத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லைனாலும் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு சந்தேகத்தையும் இது ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அமைப்புகளும் நான் இந்த மாதத்துல நிறைய கிளைண்ட் மூலமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதையும் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சோ அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கேது குழப்பங்களை கொடுத்து கொண்டேதான் இருப்பார். இல்லாத விஷயத்தை கிரியேட் பண்ணி அந்த விஷயத்துக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஈர பேனாக்கி பேனை பெருசாலி ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதெல்லாம் இந்த கிரக சேர்க்கை பண்ணிட்டு இருக்குது. இப்போ 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்கு. ஏதாவது இருந்தாலும் ரொம்ப கவனமா இருங்க. ஆராய்ந்து முடிவு பண்ணுங்க. ஒரு பேரண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கால்ல விழுந்து அழுகுறாங்க. சோ அது அவங்க மேல தப்பு கிடையாது, நடக்கணும் அப்படிங்கிறது விதிகள் இருக்கு. சோ நீங்களும் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்வது என்பதும் ரொம்ப நல்லது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் வக்ரம் ஆக போகிறார் இந்த மாதம். அதுவும் 10ஆம் தேதி வக்ரம் ஆகுதுங்க. ஆடி மாதம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தையும், சனி வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கு ஒரு சிலருக்கு மிதமான யோகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆடி மாதம் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பெண் தெய்வம், பெண் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் தான். அதே போல பாத்தீங்கன்னா கேது அலி கிரகம்னு சொல்லுவோம். அதெல்லாம் அலித்தன்மையோட இருக்கும் பொழுதும் உங்களுக்கு 50% இந்த கேதுக்குண்டான பரிகாரத்தையும் பண்ணலாம். இப்ப யாரெல்லாம் பிரச்சனையில மாட்டிருக்கீங்க, உங்க குழந்தைகளா பிரச்சனையில மாட்டிருக்கு அப்படின்னா, ஆடி மாதம் 30 நாளும் பெண் தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு உங்க வீட்டுல கண்டிப்பா பெண் குழந்தை இருந்தால் ஆடி மாதம் கண்டிப்பாக வாரத்துல ஒரு முறை அல்லது 2 முறையாவது உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க குழந்தைகளை கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஆடி 30 நாட்களும் பெண் தெய்வ வழிபாடுகளை, அதாவது கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய தெய்வம் இது நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தெய்வம் தான். ஏன்னா சொந்தக்காரங்களா போன் பண்ணாதான் வருவாங்க, வர்றதுக்கு லேட் ஆகும். பக்கத்துல இருக்கிறவங்க, அக்க பக்கத்துல இருக்கிறவங்க உடனே வருவாங்க. அதனால உங்க வீதியில, உங்க இடத்துல, உங்க ஏரியால பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருக்குதோ அந்த தெய்வத்தை முதலில் இந்த ஆடி மாதம் முழுவதும் வழிபாடு பண்ணுங்க. சும்மா போய் சாமியாவது கும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க. உங்க பிரச்சனைகளை அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக நிவர்த்தி உண்டு. அதுவும் பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இது இரண்டுமே பெண்ணுக்கு உண்டான கிரக சேர்க்கை. சோ 16ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க எல்லாருமே இந்த பெண் தெய்வ வழிபாடு செய்யணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடி மாதம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா பிது தர்ப்பணம் கொடுக்கணுமா, அதே போல ஆடி 18 அன்னைக்கு மட்டும்தான் பிதிர் தர்ப்பணம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆடி மாதம் 32 நாட்களும் பிதிர் தர்ப்பணம் தாராளமாக கொடுக்கலாம்.
பித்ருதோஷ நிவர்த்தி தாராளமா கொடுக்கலாம். ஒரே நாள்லதான் போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரே ஆடி அமாவாசை அன்னைக்கு அத்தனை பேருக்கும் கொடுக்கறது அவ்வளவு ஒண்ணு சிறப்புகள் கிடையாது. 32 நாட்கள் நமக்கு டைம் இருக்கு. உங்களுக்கு எந்த நாள் சாதகமாக இருக்குதோ ஆடி 32 நாட்களும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான நாட்கள் தான். அப்ப நீங்க எப்ப வேணா போய் கொடுக்கலாம். திதி தெரிஞ்சவங்க அந்த திதியிலேயே கொண்டு போய் கொடுங்க. திதி தெரியாதவங்க நீங்க ஏதாவது ஒரு நாட்களையும் கூட நீங்க கொண்டு போய் கொடுப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த நாட்கள் அந்த நாட்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது கிடையாது. ஆடி 32 நாட்களும், அதுவும் இந்த மாசம் ஆடி மாசங்கிறது பாத்தீங்கன்னா கடக வீடு. இந்த இடத்துல குரு உச்சமாகிறாரு. இந்த வருடம் யாரெல்லாம் திதி கொடுக்குறீங்களோ, யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ, நீங்க இதுக்கு முன்னாடி கொடுக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட, அதாவது கொடுத்ததே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட, அத்தனை வருடத்திற்கும் கொடுத்த பலன் அப்படிங்கிறது இந்த குரு உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள்ல தர்ப்பணம் பண்ணினீங்கன்னா உங்க முன்னோர்கள் குளிர்ந்து நீங்க கேட்கக்கூடிய வரங்களை எல்லாமே கொடுப்பாங்க. முன்னோர்கள் குளிர்ந்தால்தான் நம்ம வாழ்க்கையும் நம்மளுடைய வம்சாவளிகளும் நம்மளை சார்ந்து வரக்கூடிய நம்மளுடைய குழந்தை குட்டி எல்லாருமே நல்லா இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் முன்னோர்களை தான் நம்ம வழிபாடு பண்ணணும். அப்புறம் குலதெய்வம், அப்புறம் நம்ம இஷ்ட தெய்வம் அப்படிங்கறத நம்ம கொண்டு வரோம். சோ முதல்ல முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு இந்த மாதம் 32 நாட்களும் அருமையான மாதங்க. தாராளமாக போய் செய்யலாம். ஆடி பூரம் இருக்கு, ஆண்டாளுக்கு உண்டான மாதம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாசம் எப்பவுமே ஆடி மாதம் தான் பாத்துட்டீங்கன்னா வரலட்சுமி விரதம் வரும். இந்த வருடம் வரலட்சுமி விரதம் ஆவணி மாதம் வருது. சோ அதனால ஆவணி மாதம் அதை நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதம் 32 நாட்களும் கண்டிப்பாக எல்லாருமே ஏதாவது ஒரு பெண் தெய்வ வழிபாட வச்சுக்கோங்க. போக முடியல அப்படின்னாலும் வீட்டுல உட்காந்து அபிராமி அந்தாதி படிக்கலாம், லலிதா சகஸ்கர நாமங்கள் படிக்கலாம். தெய்வங்க அம்பிகைக்கு உண்டான அனைத்து விதமான மந்திரங்களையும் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதற்கு பலன்கள் உண்டு. வீட்டுல நெய் தீபம் ஏத்தலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம், என்ன தீபங்கள் வேணா எதுல உங்களுக்கு எது வசதியோ அதை ஏற்றி வைத்து ஒரு 1/2 மணி நேரம் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. முக்கியமா அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களுமே அனைத்து கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல்கள். அதெல்லாம் தயவுசெய்து அதை படிச்சீங்கனாலே பல பிரச்சனைகள் உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடியது எல்லாமே ரிலீஃப் ஆகும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். மீன ராசிக்கும் தானே ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோட சேர்ந்து 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சேர்றார். இது ஒரு யோகங்க. எப்படின்ட்டுன்னா 6ங்கிறது வேலை வாய்ப்பு, 6ஆம் இடங்கிறது அரசு சார்ந்த எக்ஸாம் எழுதுறது, அரசு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள், இதெல்லாம் 6ஆம் இடம் தான். சோ இதுல ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த மாதம் நீங்க கவர்மெண்ட் சார்ந்த எக்ஸாம் எழுதுறது, கவர்மெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்றது, சோ கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை மாற்றம் பண்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக மீனராசிக்கு ஏற்படும். ஆனா ஏங்க நீங்க 7.5 சனியில பெரிய பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, இதுல எங்கோ எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படியான இதெல்லாம் ஒரு பக்கம் 7.5 சனி தான் இதை பண்ண வைக்கும், அதை தேட வைக்கும், சிந்திக்க வைக்கும். 7.5 சனியில ஒரு மனிதன் வளர முடியும். 7.5 சனியில எல்லா விஷயமும் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறாங்களா, அதுல நல்லது பண்றாங்களா, எல்லாமே 7.5 சனி கொடுக்கக்கூடிய ஒரு வேலை தான். சோ அதனால பாத்துட்டீங்கன்னா 6ஆம் அதிபதியோடு சேரும் பொழுது கடனும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப ஏதாவது கடன் சார்ந்த விஷயங்கள், கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, இதுக்கு ஒரு நல்ல பீரியடாக இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்துக்கு கடன், நோய், வழக்கு. அப்ப குருவோட சூரியன் சேரும் பொழுது ஒரு 7.5 சனியில கண்டிப்பாக உடம்பு ரொம்ப பிரச்சனையா இருக்கும். ஏதாவது ஒரு நோய் தொற்றுகளோ மன ரீதியாக ப்ராப்ளத்துல இருப்பீங்க இப்போ. சோ இப்போ அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஷார்ட் அவுட் ஆயிரும். நல்ல மருந்துகளோ நல்ல மருத்துவரோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நீங்க வேலை மாற்றம் பண்றீங்க அல்லது ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, சோ வேலை சார்ந்த என்ன விஷயங்கள் நீங்க இப்ப பண்ணினீங்கனாலும் அது உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி, உங்களுடைய கௌரவம் இப்ப இருக்கிறத விட அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப உங்களை அந்த இடத்துல அவமானப்படுத்திட்டு இருக்காங்களா, ஆனா இதை விட உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், அங்க இதை விட உங்களை சூப்பரா வச்சு பாத்துக்குவாங்க. இந்த மீனராசி எப்பவுமே கொஞ்சம் சென்சிட்டிவான ராசி. ஸ்கின் கூட உங்களுக்கு சென்சிட்டிவா தான் இருக்கும் மேக்சிமம் 80%. சோ சீக்கிரம் அழுதுறது, சீக்கிரம் விட்டு கொடுத்து போறது, சீக்கிரம் அதுக்கு ஹெல்ப் பண்றது, தர்மம் பண்றது, இதெல்லாம் மீனராசி ரொம்ப அடிச்சுக்க முடியாத ராசி. சோ பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி நல்லா இருக்காரு, ராசியை பாக்குது. இன்னொன்னு சனி வக்ரம் ஆகுது 10ஆம் தேதி. சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மேஷம் முதல் மீனம் வரை சனி பகவானுடைய வக்ர பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்க பாத்துக்கலாம். அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த மீன ராசிக்குள்ளேயே உங்க ராசிக்குள்ளேயே சனி வக்ரம் ஆகுறாரு. ரொம்ப பயக்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க. உங்க ஜாதத்துல சனி வக்ரமா இருக்கான்னு பாருங்க. அப்படி சனி வக்ரமாக இருந்து விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜாக்பாட். இந்த 136 நாட்களும் குரு பார்வையில சனி வக்ரகதி ஆகுது.
பெரிய யோகம், நினைச்சதெல்லாம் நடக்கும், லாபம் அதிகமாகும், வெளிநாடு போக போறீங்க, வெளியூர் போக போறீங்க, பயணங்கள் நிறைய மேற்கொள்ள போறீங்க, டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்த கணவன் மனைவி கூட பிரிஞ்சிடலாம் அப்படின்னு இருந்தா கூட சேர்ந்து வாழ்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாரு. எப்போ 7.5 எனக்கு தொடங்குச்சோ அன்னில இருந்து எனக்கு தூக்கமே போச்சுங்க, எனக்கு நிம்மதியே போச்சு அப்படின்ட்டு இருந்தாலும் கூட இப்ப இந்த காலகட்டங்கள் நல்லா தூங்குறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நிம்மதியான தூக்கம், அதாவது ஒரு மனிதனுக்கு மனசு நிம்மதியா இருந்தா தூக்கம் வரும், அல்லது உடம்பு நல்லா இருந்தாதான் தூக்கம் வரும். இந்த ரெண்டுமே உங்களுக்கு இப்ப நல்லா இல்லை அப்படிங்கறத உண்மை. ஆனா நிறைய எஃபோர்ட் போடுறீங்க, நிறைய கடின உழைப்ப போடுறீங்க, ஒரு பெயர் இல்ல, புகழ் இல்ல, அதுவே ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. சோ இப்ப அதெல்லாம் ரிலீஃப் ஆக போகுது, நல்லா இருக்க போறீங்க, ஜாலியா இருக்க போறீங்க. குரு இங்க இருக்கிற வரைக்கும் சப்போர்ட் நிறைய இருக்கு. சனி வக்ரம் இல்லாம இருந்தாலும் உங்க ஜாதகத்துல ஓரளவுக்கு இந்த இளநிலை சனியினுடைய தாக்கம் வக்ரகதி ஆகும் பொழுது கோச்சாரப்படி நிச்சயமாக குறைத்துத்தான் கொடுப்பார், அதிகப்படுத்தி கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்தது செவ்வாய் 2 9 குடையவர், 3ஆம் வீட்டுல 17ஆம் தேதி வரைக்கும், 17ஆம் தேதிக்கு மேல 4ஆம் வீட்டுக்கும் போகிறார். அப்ப 2 குடையவர் 3க்கு போனாலும் யோகம், 4க்கு போனாலும் யோகம். காசு பணம் சொத்து சேர்க்கை வர்றது, குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்குண்டான அமைப்பு. ஒரு வேலை இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க, அது முடியாத காரியம் எல்லாம் இப்ப கண்டிப்பா முடிஞ்சிடும். ரொம்ப ரெகுலரா பண்ணிட்டே இருக்கிறீங்க, ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. அந்த நின்று போன இழுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்ப அமைச்சு கொடுக்கறதுக்குண்டான ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதே போல அவரே உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, தாய் தந்தையர் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது. அப்பா சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்க, இந்த காலகட்டங்கள்ல மூவ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சக்சஸ்க்கு உண்டான அமைப்புகளும் உண்டு. அது சுக்கிரன். சுக்கிரன் 3 8 குடையவர். இந்த 3 8 குடையவர் சுக்கிரன் நான் போன வெளியில சொல்லியிருப்பேன், கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த சேர்க்கை, கொஞ்சம் கவனமான சேர்க்கை அப்படிங்கறத நான் முதல்ல சொல்லியிருப்பேன். அப்ப இப்ப இந்த 3 8 குடையவரான சுக்கிரன் இப்போ 16ஆம் தேதி வரைக்கும் அதே இடத்துலதான் இருக்க போறாரு. அது உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு வருது. அப்போ வேலை செய்யக்கூடிய இடத்தில் பெண்களிடமும் ஆண்களிடமும் கவனமா இருக்கணும். வேலை செய்யற இடத்துல பெரிய ஹார்ட் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும், கடன் அதிகமா வாங்க வேண்டியதா இருக்கும். இப்ப நிறைய மீனராசிக்காரர்களுக்கு உடம்பு முடியாம போயிருக்கும், அல்லது அவங்க உங்களுக்கு தான் பண்ணணுங்கிறதுல கிடையாது, உங்க ஜாதகம் மூலமா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய யாருக்கு வேணா பண்ணலாம். ஏன்னா சனிக்கு நீங்க மனசு கஷ்டப்படணும், உங்களுக்கு அதன் மூலமா ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும், உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு அனுபவத்தை கொடுக்கணும். அதுதான் அவருக்கு வேலை. அது உங்களுக்கு செஞ்சா என்ன, உங்க அம்மா அப்பாவுக்கு செஞ்சா என்ன, உங்க குழந்தைகளுக்கு செஞ்சா என்ன, யாரோ ஒருத்தருக்கு செஞ்சு உங்களை நிலை குலைய வைக்கணும் அப்படிங்கறது அவருடைய வேலை. ஆனாலும் அதுல ஒரு அனுபவத்தை கொடுத்து அதை இப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்காதல அப்படிங்கிற விஷயத்தை அவர் கத்துக் கொடுத்துருவார். அதனால இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய இடத்துலதான் மேக்சிமம் ப்ராப்ளம் வரும். கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடன்னால ஒரு அவமானத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க. கடனை வாங்கி வச்சிருவாங்க, கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அவமானத்தை கொடுத்துரு. 7.5 சனி ஜென்ம சனியில தலை குனிஞ்சே தீர்ந்துங்க. நீங்க எப்பேற்பட்ட நாத்திகவாதியா இருக்கலாம், நீங்க கோயிலுக்கே போகாதாலாம் இருந்தாலும் சிவன் பாதத்தை, சிவனுடைய ஸ்தலத்தை முதிக்காம அவர் விடவே மாட்டார். சிவனுடைய பாதத்தை கும்பிட வச்சே தீர்வார். அது அதுக்கு நீங்க அங்க போய் சரணடைகிற வரைக்கும் உங்களை எந்த அளவுக்கு குத்த முடியுமோ குத்திக்கிட்டே தான் இருப்பார். பின்னாடி போ 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 போன்னு தள்ளிக்கிட்டே தான் இருப்பார். அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாரு. உங்களுக்கு வேற வழியே இல்லை, யாருமே இல்லை, நான் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சிவனுடைய காலை பிடிக்க வைக்கிறது மட்டும்தான் இளநிலை சனியினுடைய வேலை. என்னைக்கு நீங்க சிவபெருமானுடைய காலை நீங்க பிடிக்கிறீங்களோ அந்த நொடியிலிருந்து, அந்த நொடி 4 கூட கிடையாதுங்க, அந்த நொடிகள்ல இருந்து உங்களுடைய கர்ம பதிவு, கெட்ட கர்ம பதிவு கழிய தொடங்கிட்டே இருக்கும். சிவனை கும்பிட்டா கஷ்டம் 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 கஷ்டங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. சிவனை கும்பிட்டால் சீக்கிரமா உங்க கர்ம கணக்கு கழிந்து நல்ல கர்மாவை அனுபவிக்க போறீங்க. கெட்ட விஷயம், கெட்ட கர்மா விலக போகுதுன்னு அர்த்தம். அது ஏழரை சனியில தான் நடக்கும். அப்ப சனி பகவான் நமக்கு நல்லது தானே பண்றாரு, வச்சுக்கிட்டே முன்னேற்றமே இல்லாம இருக்கிறதுக்கு சீக்கிரம் அதை கழிச்சுட்டு, அவமானப்பட்டாலும் சரி அசிங்கப்பட்டாலும் சரி சீக்கிரம் கெட்ட கர்மாவை கழிச்சுட்டு ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுதான் 7.5 சனி. அதைத்தான் அவர் பண்றாரு. அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், அவரை தூட்டுறதும் அவர்தனாலதான் நம்ம எல்லாம் இப்படி இருக்கிற மாதிரியும் நாம ஒரு பிம்பத்தை நம்மளே கிரியேட் பண்ணிக்குவோம். அதுதானே உண்மை. நம்மளும் மனிதர்கள் தானே. சரி, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 மற்றும் 7ஆம் அதிபதி. அப்ப 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலையும் 7லிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெற்றும் 20ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு 3 சுயரூபம் எடுக்கிறார் புதன். அவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பச்சவந்தி கிரகம் தான். அப்ப 3 சுயரூபத்தை எடுக்கிறதுக்கு உண்டான நேரங்காலங்கள் இப்போ. அப்படி பார்க்கும்போது புதன் இந்த டைம்ல உங்களுக்கு கண்டிப்பாக வீடோ சொத்துக்களோ இதெல்லாம் கொடுக்கறது மட்டும் இல்லாம திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். திருமணம் வரன் அமைச்சு கொடுக்க போறார்.
கணவன் மனைவிக்குள்ள இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லா விஷயம் நிறைய வருங்க. அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. அந்த கருத்து வேறுபாடு கொஞ்சம் விலகிறது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சந்தேக குணங்கள் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மீனராசிக்கு பாத்தீங்கன்னா கணவர் மேல சந்தேகமோ அல்லது மனைவி மேல சந்தேகமோ, யாரை பார்த்தாலும் இப்ப உங்களுக்கு பயமா இருக்கு, யார் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியல, எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வர்றது, இவங்க நம்ம உண்மையா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா, நம்மளை ஏமாத்திடுவாங்களா, நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற மைண்ட் வந்து பயங்கர கன்ஃபியூஸ்ல தான் இருப்பீங்க இப்ப நீங்க. சோ அதெல்லாம் வந்து இருக்கும். பட் பயப்பட வேண்டாம். குரு பார்வை இருக்குனால அதுக்கு அந்த நீங்க படக்கூடிய கன்ஃபியூசிங் எல்லாத்துக்குமே பாத்துட்டீங்கன்னா ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு அப்படிங்கறதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இந்த புதன் குரு சூரியன் சேர்க்கை அப்படிங்கறது எல்லாமே உங்க ஜாதகத்துல திருமணத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் விலைக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. இனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்பிக்கையா இருங்க, நல்லது கண்டிப்பா நடக்கும். அதுக்கு சில வலிகளும் வேதனைகளும் அனுபவிச்சுதான் ஆகணும். எல்லாருக்கும் நடக்கிறதுதான். உங்க ஜாதகத்துல யோக ஜாதகமாக இருந்து தெய்வ அனுகிரகம் உள்ள ஜாதகமா இருந்தா கொஞ்சமா நடக்கும். கொஞ்சம் தெய்வ அனுகிரகம் கொஞ்சம் குறைவாக இருந்து நிறைய பாவங்கள் செய்ததா இருந்தா கொஞ்சம் வலி ஜாஸ்தியா இருக்கும். அவ்வளவுதான். நோய்க்கு வந்து சின்ன நோயா சிம்பிளா காய்ச்சலா இருந்ததுன்னா சின்ன ஊசி சிம்பிளான மருந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃபீவர் வந்து 103 104 டிகிரில இருந்ததுன்னா பிக்ஸ் இறக்கிதான் ஆகணும். அப்ப 2 ஊசி சேர்த்து போட்டுதான் ஆகணும். சோ அது போலதான் லைஃபும் இப்படிதான். கர்மா கம்மியா இருந்தா சின்ன வலிகள், கர்மா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தா கொஞ்சம் வலிகள் ஜாஸ்தி. சோ கடந்து வருவது மட்டுமே வாழ்க்கை அப்படிங்கறதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல அடுத்தடுத்த கட்டத்துக்கு உண்டான பாதையை நிச்சயமாக சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை. இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சில கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்ம தொழிலே